வாங்க 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 தம்பி தங்கைமாரே, நேயர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, நல்ல ஆசிரியராக இருந்து எங்களை போதித்து வழி நடத்துகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்வதிலும் நாங்கள் பிறருக்கு முன்பதாக முன்மாதிரிகளாக இருக்கவும் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த அனுகிரகம் செய்யுங்க. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற நல்ல சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, நேயர்களே, புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆமாம், புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பயம் உண்டு. சில பிள்ளைகள் சொல்வதுண்டு, ஐயோ நான் எப்படி இந்த புது வருஷத்தில் நான் படிக்க போகிறேன்னு தெரியல, நான் அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டேன். ஒருவேளை 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைங்க சொல்வதுண்டு, நான் இப்போ 6ஆம் வகுப்புக்கு போயிட்டேன், நான் எப்படி படிக்க போகிறேன். 9ஆம் வகுப்பு பிள்ளைங்க சொல்வதுண்டு, 10ஆம் வகுப்பு போகிறப்போ, ஐயோ நான் இதை எப்படி படிக்க போகிறேன், எனக்கு படிக்கவே பிடிக்கலை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கல்வி என்பது, கற்றுக்கொள்வது என்பது ஒரு நாளிலே முடிந்து விடுவது அல்ல. வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாகவும், ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறவர்களாகவும், வாழ்க்கை முழுவதும் நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக, ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். எவ்ரி பர்சன் இஸ் a teacher, எவ்ரி ஈவெண்ட் டீச்சர்ஸ் யூ சம்திங். ஆமாம், ஒவ்வொருவரும் ஆசிரியராக இருக்காங்க. ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒன்றை பிறருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமாம், அவர்களுடைய பேச்சு, நடக்கை, அவர்களுடைய செயல்கள் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நாமும் கூட சிலரை பார்க்கும் பொழுது இப்படி நாம் இருக்கணும் என்று கற்றுக்கொள்கிறோம். சிலரை பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கு, இவங்க நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு, இப்படி நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அருமையானவர்களே, கற்றவர்களுக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, கற்றுக்கொள்வதை ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு பல பேர் போராடி இருக்கலாம். பலர் அவங்க பல விதமாக போராடினார்கள். அவங்களால இயன்ற அளவிலே போராடினார்கள். இப்படி போராடியவர்களிலே காந்தியடிகள் மிகவும் சிறப்பு மிக்கவர். நம்முடைய தேச தந்தை காந்தியடிகள் அவங்க போராடின போராட்டங்கள் எல்லாம் சரித்திரத்திலே பதியப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? அவங்க கல்வி கற்றிருந்தாங்க. அவங்க மேலை நாட்டுக்கு சென்று அவங்க கல்வி கற்று அங்கும் இருக்கின்ற உயர்வு தாழ்வு எல்லாவற்றையும் பார்த்து இந்திய தேசத்திற்கு வந்த பொழுது, இந்திய தேசத்திற்குன்னு சொல்லி சுதந்திர வார்த்தைகளை, சுதந்திரத்திற்குரிய எண்ணங்களை உருவாக்கியவர் இந்த காந்தியடிகள். இந்த காந்தியடிகள் அகிம்சை என்கின்ற காரியத்தை அவங்க கையில் எடுத்திருக்கலாம். இந்த அகிம்சை என்கின்ற காரியத்தை அவங்க கையில் எடுப்பதற்கு காரியமாக இருந்ததும் கல்வி தான். அது மாத்திரம் இல்லை, அவர் வேத வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன், இயேசு என்பவர் யார் என்று எனக்கு தெரியும் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்த போதிலும் எல்லா சமயத்தை குறித்தும் அவர் அறிந்திருந்தார், அதை படித்திருந்தார். காந்தி அடிகளின் கல்வி அறிவு தான் என்ன செய்தது அப்படின்னா, இந்திய தேசத்தில் அவர் போராடுவதற்கு பல விதங்களிலே அவர் புதிய சிந்தனைகளை கொடுத்து போராடுவதற்கு உதவியாக இருந்தது. தென்னாப்பிரிக்க தேசத்தில் நெல்சன் மண்டேலா என்று சொல்லப்படுகிறவர், அவர் சுதந்திர போராட்டத்தை அவர் ஏறெடுத்தார். அவர் சுதந்திர போராட்டத்தை ஏறெடுத்து அவருக்கு வெற்றியை கொடுத்ததும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான். அவர் கல்வி கற்றிருந்தார், அதனால அவர் போராடினார். இன்றைக்கும் கூட கல்வி வேண்டான்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. இப்போ கூட ஒரு வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். யாழ்ப்பாணம் தேசத்தில் ஒரு பெரிய லைப்ரரி. ஆமாம், அந்த லைப்ரரிக்கு என்ன நேர்ந்தது, ஏன் அதில் குண்டு போட்டாங்க என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாங்க 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 தம்பி தங்கைமாரே, நேயர்களே, மீண்டுமாக இலங்கையில் உள்ள ஜாஃப்னா கோட்டைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜாஃப்னா கோட்டையின் மேலேருந்து சுற்றி பார்த்தா நிறைய இடங்கள் தெரிகிறது. அப்போ தான் நான் நம்முடைய அருமையான சதீஷ் ஐயாட்ட கேட்டேன், ஐயா இங்கே ஏதோ ஒரு மசூதி மாதிரி ஒன்று தெரியுது, அது என்னன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது மசூதி இல்லை ஐயா, இது லைப்ரரின்னு சொன்னாங்க. இதுக்கு பல பாரம்பரியம் உண்டு, சரித்திரம் உண்டுன்னு சொன்னாங்க. அதை பற்றி நம்ம ஐயாட்ட கேட்கலாம். இந்த லைப்ரரி மிகவும் பாரம்பரியம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் சித்தர்கள் எழுதிய 8 சுவடிகள் கூட இந்த நூலகத்தில் இருந்தது. ஆனால் 1984ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினாலே ஆகாயம் மூலமாக, விமானம் மூலமாக குண்டு போட்டு எரிக்கப்பட்டது இந்த நூலகம். அதனாலே அநேக புராதன புத்தகங்கள், ஏட்டுச்சுவடிகள் எல்லாமே அழிந்து போன ஒரு பெரிய இழப்பை இந்த யாழ் மண் சந்தித்தது.
அருமையான ஐயா சொன்னதில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஒரு சரித்திரம் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன அப்படின்னா, அந்த நூலகம் அழிக்கப்பட்டது எதுக்குன்னா, தமிழ் மக்கள் அவங்க வந்து கல்வியில் உயர்ந்துடக்கூடாது, அவங்க வந்து கல்வியில் அவங்க உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க, அதிகாரங்களுக்கு வராங்கன்னொன்னே அதை தடை பண்ணுவதற்குன்னு சொல்லி அந்த நூலகத்தில் குண்டு போட்டு அதை அழிச்சிட்டாங்க. அதனால பாரம்பரியமாக இருந்த பல விதமான ஏட்டுச்சோடிகள்லாம் அழிஞ்சிட்டுன்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. ஒருவேளை வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு படிப்பதற்கு சிலருக்கு பிடிப்பதில்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும் அப்படின்னா கல்வி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த நூலகத்தை அழித்ததுனால நிறைய பேர் அதில் உள்ள ஆழங்களை, சரித்திரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. பழைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்தது. ஒருவேளை இன்றைக்கும் கூட நீங்கள் வேதாகமத்தை படிக்க முடியாதபடிக்கு பிசாசு ஒருவேளை உங்கள்கிட்ட தடை பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை என்ன நினைக்கலாம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் பைபிள் படிக்காமல் நான் முன்னேறிடுவேன். இல்லை, வேதம் என்பது உங்களை உயர்த்தும். பிசாசு முதல்ல குண்டு எங்கே தான் போடுவான் தெரியுமா? நீங்கள் பைபிள் வாசிக்கக்கூடாதுன்னு தான் குண்டு போடுவான். உங்கள் மனசில் முதல்ல என்ன வெறுப்பு வரும் தெரியுமா? நான் படிக்கக்கூடாது, எனக்கு படிப்பே வரல, அவ்வளோதான் விட்டுருந்தேன் என்று சொல்லி படிப்பு மேலே வெறுப்பு வரலாம். பிசாசு உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை கொண்டு வரான். பவுலை பார்த்தீங்கன்னா கமாலியன் காலில் இருந்து அவர் படித்தாராம், அவங்க பாதத்தில் உட்காந்து அவர் படித்தாராம். அவர் வந்து அப்போ எவ்வளோ தாழ்மையாக படிச்சிருக்காரு பாருங்களேன். அவர் அப்படி தாழ்மையாக படித்ததுனால தான் இன்றைக்கு வேதாகமத்தில் பல திருச்சபைகளுக்கு அவர் வந்து ஆலோசகராக இருந்து நிருபங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஒருவேளை அவர் வந்து இயேசுனுடைய நேரடி சிஷ்யராக இல்லாட்டாலும் அவர் நிருபங்களை எழுதினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கல்வி. இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப தம்பி தங்கே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, வேதாகமத்தையோ அல்லது புத்தகங்களையோ வெறுமையாக நினச்சிடாதீங்க. அந்த வேத புத்தகமும் அதே போல் நாம் கற்கின்ற கல்வியும் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும், தேசத்தில் உயர்ந்த இடத்திற்கு நாம் வரவும், நம்ம கையில் அதிகாரத்தின் பேனா கிடைப்பதற்கும் உதவி செய்யும். நாம் கூட பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாக இருந்தான். என்ன தெரியுமா? அவன் கற்றுக்கொண்டான். அங்கே இருந்த எல்லா வாக்கிலும் எழுத்திலும் வல்லவனானான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் புத்தகத்தையும் படித்து அவன் எழுத்துலேயும் அவன் வல்லவனாக இருக்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் படியுங்கள், வேதத்தை நீங்கள் நேசிங்க, அதே போல் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதாகவும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகிறதாகவும் இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பார்த்தீங்களா இந்த வீடியோவில் யாழ்ப்பாணம் அந்த லைப்ரரியில் குண்டு ஏன் போட்டாங்கன்னா, அங்கே இருக்கின்ற மக்கள், தமிழ் மக்கள் படிச்சிடக்கூடாது, அவங்க உயர்ந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அதிகாரங்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக முதல்ல எதை தான் உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா, முதுகெலும்பாக இருக்கின்ற கல்வியை தான் உடைக்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, கல்வியை குறித்து ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீங்க. இல்லை எனக்கு இந்த படிப்பே வரல, இதை படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. கல்வி ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம கல்வி நம்ம கற்றுக்கொண்டால்தான் அதிகாரம் நம்ம கைக்கு வரும், அதிகாரம் உள்ள பதவிகள் நம்ம கையில் வரும். நம்ம வந்து ஒரு அதிகாரமான இடத்துல, தேசத்தில் உயர்ந்த இடத்துல நம்ம அமர முடியும். நம்ம தானியேலின் புஸ்தகத்தில் பார்த்தோன்னா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எவ்வளவு அவங்க கற்றுக்கொள்றதுல ஆர்வமாக இருந்தாங்க என்று சொல்லப்பட்டுள்ளது. தானியேல் 1:17 இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த வேத வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் மாத்திரமல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே அவங்க பாபிலோனுக்கு அடிமைகளாக போயிருந்தாங்க. பாபிலோனுக்கு அடிமையாக போயிருக்கிற இவங்க, அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு சரியான முறையில் கிடைத்திருக்காது. புதிய மொழி, புதிய கலாச்சாரம் எல்லாமே புதுசு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களா அப்படின்னா, கற்றுக்கொண்டாங்க. அங்கே போனாலும் நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்கல. அங்கே போய் அவங்க என்ன செஞ்சாங்களான்னா, எழுத்திலும் ஞானத்திலும் அவங்க அறிவிலையும் அவங்க வளர்வதற்காக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழுத்து எல்லாவற்றையும் படித்து அவங்க அறிந்ததுனால தான் மற்றவங்களை விட 10 மடங்கு தானியேல் சமர்த்தனாக அவன் இருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. அந்த பாபிலோனில் அவர் எவ்வளவு கற்றறிந்திருந்தா, எவ்வளவு அவர் புதுசாக அவர் படித்திருந்தா அந்த தேசத்தில் பிரதானியாக அவர் ஆயிருக்க முடியும். பிரதானியாக ஆறது மாத்திரம் இல்லை, பிரதானிகளுக்கே தலைவன் அப்படின்னா அங்கே இருக்கின்ற பிளானிங் கமிட்டி இருந்திருக்கும், அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, அங்கே இருக்கின்ற நகர தலைவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆர்டர் போடுவதற்கும் அவங்க எல்லாருக்கும் திட்டம் போடுவதற்கு எவ்வளவு அறிவு தேவைப்படும். அவ்வளவு அவர் படிச்சிருந்தாரு. ஒருவேளை இன்ஜினியரிங்கில் அவர் கற்றறிந்திருந்திருப்பார். ஏன்னா கட்டிடக்கலையை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். அது மாத்திரமல்ல,
மற்ற காரியங்கள், பட்டணங்களில் ஒழுங்குபடுத்துவது, பட்டணங்களில் காரியங்களை, ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பது, எல்லாவற்றுக்கும் அந்த பிரதானி என்பவர் தான் அவர் முக்கியமானவராக காணப்படுறாரு. அவர் தான் அதை செய்ய முடியும். ஒருவேளை ஒரு கலெக்டர் மாதிரி, ஒரு கலெக்டர்களுக்கே தலைவனாகின்ற அளவில் இந்த தானியேல் உயர்ந்தாராம். காரணம் என்ன தெரியுமா? படிப்பு. ஆமாம், கல்வி. அவர் படித்தார், எழுத்தில் அவர் எழுதிக்கிட்டே இருந்திருப்பார், இதை கற்றுக்கொள்வதற்கு எழுதிக்கிட்டே இருந்திருப்பார். தானியேல் அப்படி எழுதுனதுனால தான், அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அந்த தேசத்தில் உயர்ந்த ஸ்தலத்தில் அவர் அமர்ந்து முடிந்தது. ராஜாக்கு முன்னால் அவர் போய் நின்னார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, இங்கே இருக்கின்ற பெரியவர்களே, ஒருவேளை கல்வி என்பது சாதாரணம் அல்ல. பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு நீங்கள் ஊக்கம் கொடுங்கள். அதே போல் வாலிப தம்பி தங்க, எனக்கு இது படிக்க பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. படிங்க. படித்தாதான் நாளைக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த சமுதாயத்தை நீங்கள் மாற்ற முடியும். இந்த தேசத்தின் காரியங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்முடைய தேசத்துலையும் கூட அம்பேத்கர் அவர்களை பார்க்கிறோம். இந்த அம்பேத்கர் என்பவர் சாதாரண ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு எது கை கொடுத்தது தெரியுமா? கல்வி. ஆமாம், அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார், படித்தார், எப்படியாவது படித்து மேலே வரணும்னு நினைத்தார். அவர் படித்து வந்ததுனால தான் அவர் இன்றைக்கு ஒருவேளை ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒருவேளை அரசுல இருக்கின்ற ஒரு பீனல் கோடு என்று சொல்லப்படுகின்ற சட்டங்களை எழுதுகின்ற அளவுக்கு அவர் உயர்ந்த இடத்துக்கு வந்தார். ஆமாம், இந்த தேசத்துலையும் கூட நிறைய சட்ட திட்டங்களை எழுதுவதற்கு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கல்வி என்பது சாதாரணமானது அல்ல. அதை விட்டுறாதீங்க. நீங்கள் கல்வி கற்க வேண்டும். இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கல்வி கற்றுக்கொண்டாங்க. அவங்க திருப்பி அதை அங்கே இருக்கிற புதிய மொழியை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய நேரத்தை செலவிட்டதுனால உயர்ந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆமாம், தேசத்தில் உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் அதே போல் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். ஒருவேளை இந்த யாழ்ப்பாணத்தில் அந்த லைப்ரரியில் தான் முதல்ல குண்டு போட்டாங்களாம். ஆமாம், அந்த லைப்ரரியில் குண்டு போட்டு அந்த மக்கள் இதை படிக்க விடாமல் ஆக்கிரணும்னு நினச்சாங்களாம். இன்றைக்கும் கூட நம்முடைய பகுதிகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத அளவிற்கு ஒருவேளை அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய தேசத்துலையும் கூட வில்லியம் கேரியாக இருக்கட்டும், அவர் வந்த பொழுது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் சாதாரண ஷூ தைக்கின்ற தொழிலாளியாக இருந்திருக்கலாம். ஆனால் கல்வி இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லி தான் அவர் கல்கட்டாவில் அவர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாரு, கல்லூரி ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் படிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கங்கை நதி ஓரத்தில் சராம்பூர் யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்குது. இன்றைக்கு கல்கத்தாவில் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் படித்து இன்றைக்கி மேலே வராங்க அப்படின்னா காரணம் அந்த சராம்பூர் யூனிவர்சிட்டி. அதில் படித்து மேலே வராங்க. ஆமாம், அன்றைக்கு மிஷினரிகள் வந்த பொழுதும் கல்வி கூடங்களை தான் முதல்ல நிறுவனாங்க. இந்திய தேசத்தில் கல்வி கூடங்களை நிறுவனாங்க. சாராள் தக்கர் அம்மையார் அவங்களுடைய எண்ணமே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும். இந்த தேசத்துக்கு வராமலே அவங்க இருந்திருக்கலாம், ஆனால் சாராள் தக்கர் பள்ளி உருவானது. இதே போல நம்முடைய தமிழகத்தில் பல இடங்களிலே பள்ளிகள் துவங்கப்பட்டதன் காரணம் என்னன்னா, இந்த விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், சமுதாய விடுதலை கிடைக்கணும் என்பதற்காக தான், கட்டுகள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் அவிழணும் என்பதற்காக தான். இந்த வேதாகமத்தில் கூட பார்த்தோன்னா தானியேலை வைத்து நிறைய மூட நம்பிக்கைகளை அங்கே அவமாக்கி போட்டார் ஆண்டவர். ஆமாம், அந்த தானியேலின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கலாம். தானியேல் ஜெபிப்பார், தானியேலை தூக்கி சிங்கக்கவியில் போடுவாங்க, ஊரில் போடுவாங்க, தானியேலை பழித்து சொல்லுவாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்தில் இருப்பார். அவர் நன்றாக கற்றுக்கொண்டதுனால அவர் ஞானமாக செயல்பட்டார், அவருக்கு ஜெயம் கிடைத்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் ஜெபத்தோடு படிங்க தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கல்வியை வேண்டாம் என்று சொல்லாதீங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். வேதாகமம் பேதையையும் ஞானியாக்கும். இரண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா, வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பார்க்கிறோம். இந்த பவுல் அவர் கமாலியல் பாதத்திலிருந்து அமர்ந்து அவர் படித்தவர், நிறைய அவர் படித்திருந்தார், அவர் நிறைய அறிந்திருந்தார். அதனால தான் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாருன்னா அழைக்கிறாரு. அவர் பின்னால் அவர் எழுந்தும் பொழுது சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன அவர் அப்போஸ்தலனை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒருவேளை ஆண்டவரோடு கூட இருக்கிற சீஷன் அவர் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் எழுதின நிருபங்கள் திருச்சபைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது, நல்ல ஆலோசனை கொடுத்தது. திருச்சபையில் இப்படி நடக்கணும், மூப்பன் இப்படி நடக்கணும், பிஷப் இப்படி நடக்கணும், குருவானவர் இப்படி நடக்கணும், அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்படி நடக்கணும், பந்தி விசாரிப்புக்காரர் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிருபங்களை ரொம்ப அழகாக அவர் எழுதுறாரு. நிறைய ஆலோசனைகள் அவர் சொல்றாரு. வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா
13 நிருபங்கள் பவுல் எழுதினதாக சொல்லப்படுகிறது. சிலர் சொல்கிறாங்க இல்லை 7 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் எழுதின அந்த நிருபங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வேதாகமத்தில் அது திருச்சபைகளை கட்டி எழுப்புவதற்கு, திருச்சபைகளை குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கல்வி. அந்த பவுல் கற்றுக்கொண்ட அந்த கல்வி இன்றைக்கும் உதவியாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த கல்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க இல்லை படிக்காமல் எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, படிப்பது ரொம்ப முக்கியம். ஒருவேளை கணக்கை படித்து கொண்டாதான் நாம் கணக்கு பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம தமிழை நம்ம அறிந்திருந்தால்தான் நாம் பேச முடியும். we can connect. நம்ம ஒருவருக்கொருவர் நாம் உரையாட முடியும். ஆங்கிலம் படித்தால்தான் நாம் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு, ஒருவேளை மேலை நாடுகள் மாத்திரமல்ல நம்முடைய இந்திய தேசத்திற்கு பல இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்களோடு பேச முடியும். அதே போல் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி கற்றுக்கொண்டால்தான் நம்ம ஒருவேளை வட இந்தியாவுக்கு சென்றாலோ மற்ற இடங்களுக்கு சென்றாலோ நம்ம பேச முடியும். கற்றுக்கொள்வது தவறு அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய கல்வி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய இடங்களில் போய் நிற்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது அங்கே எதிர்த்தாப்புல இருந்த அந்த போர் வீரர்கள் கூட, அதிகாரிகள் கூட பயந்தாங்க. ஓ, இவர் நிறைய படித்தவராயிற்றே, இவர் படித்தவராக இருக்கிறாரே அப்படின்னு அவங்க பயந்து நின்னாங்கன்னு சொல்லி வேத வசனங்களையும் கூட நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் எஸ்ரா தேறின வேத பாரகனாய் இருந்தான். வேதத்தை போதிக்கிறதுல, வேதத்தை அறிகிறதுல அவன் ஒரு பெரிய கல்விமானாக அந்த எஸ்ரா தீர்க்கதரிசி இருந்தார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இன்றைக்கு சில ஊழியக்காரங்க அல்லது சிலர் சொல்வதுண்டு, அதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் அறிஞ்சிக்கிட வேண்டாம், ஏதோ அப்படி நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம அப்படி பிரசங்கத்தை அடிச்சு விட்டுட்டு போயிடலாம், அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துட்டு போயிடலாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இல்லை, இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவன் தெரியுமா? மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கற்றறிந்த தேர்ந்த ஒரு வேத பாரகனாய் இருந்தான். ஆமாம், அதனால கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததான். யார் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குன்னு தெரியுமா? நன்றாக கற்றுக்கொள்ளுகிறவர்கள், நன்றாக தேறினவர்கள், அவங்க நல்லா கற்றுக்கொடணும்னு சொல்லி காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறவங்க மேலே ஆண்டோடைய கரம் இருக்கும். சோம்பலாக இருக்கவங்க மேலே ஆண்டோடைய கரம் இருக்காது. அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு, சோம்பல்காரன் பகுதி கட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், அவனால் முடியாது. ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் மேலே ஆண்டோடைய கரம் இருக்கும். சில வேளைகளில் நம்ம நினைப்பது உண்டு, எனக்கு வேதாகமத்தை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால் நான் எதையும் வேதாகமத்தில் ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை என்று நினைப்போம். அப்படி அல்ல. எஸ்ரா தேறின வேத பாரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தல்முது மாத்திரமல்ல, நிறைய இருந்த அந்த பிரமாணங்கள் உள்ள பின்புலம் உள்ள கைட்ஸ், அதே போல் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் அந்த விரிவாக்கத்தெல்லாம் அவர் படித்திருந்ததுனால தான் அவர் தேறின வேத பாரகனாக இருந்தார். நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஏன் அது சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அதனுடைய விளக்க உரைகளை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இன்னும் ஆழங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அது செய்தி கொடுப்பதற்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இங்கே இந்த எஸ்ராவை பார்த்தோன்னா அவன் தேறின வேத பாரகனாக, அவன் கற்றுக்கொள்வதிலே அதிக ஆர்வம் காட்டி தேறின வேத பாரகனாக இருந்ததுனால ராஜா பார்க்குறாரு, இவன்கிட்ட ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக சொல்கிறான், அவன் சொல்கிறதே ரொம்ப அருமையாக இருக்கே, நிறைய தெரிந்தவனாக இருக்கிறானேன்னு சொல்லி ராஜா அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு செய்தானா. ஆமாம், இன்றைக்கும் கூட நீங்கள் வேலை பார்க்கின்ற ஆஃபீஸ்லையா இருக்கலாம், அல்லது நீங்கள் படிக்கின்ற இடத்துலையா இருக்கலாம், நியூ திங்கிங், அதே போல் ஒரு புதிதான காரியத்தை பேசுவது, புதிதான காரியத்தை சிந்திப்பது, அல்லது காரியங்களை நடப்பிப்பது, வெளிப்படுத்துவது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் உங்கள் மீது பரவாயில்லையே என்று சொல்லி அவர்கள் புருவங்களை உயர்த்தி பார்ப்பதற்கும் உங்களுக்காக அவர்கள் காரியங்களை செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். எஸ்ரா ஒருவேளை அவன் கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினதுனால, தேறின வேத பாரகனாக இருந்ததுனால ராஜா அவன் கேட்டது எல்லாம் செய்தான். ஆமாம், இன்றைக்கும் கூட நீங்கள் கேட்கறதெல்லாம் செய்யப்படணுமா, உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கணுமா, நீங்கள் கற்றுக்கொள்வதில் நீங்கள் விட்டுறாதீங்க. கல்வி என்பது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, நம்ம 3 பேரை பார்த்துருக்குறோம். தானியேலை பார்த்துருக்குறோம். ஆமாம்,
தானியேல் அவன் கற்றுக்கொள்றதை அவன் நிப்பாட்டலை. அங்கே இருந்த எழுத்தில் அதே போல் எல்லா காரியங்கள்லையும் அவன் கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டினதுனால, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க ஆர்வம் காட்டினதுனால தேசத்தில் உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆமாம், அதே போல் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பார்க்குறோம். அவர் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் பிறருக்கு சொல்கிறதுல அதே போல் ஆர்வம் காட்டினதுனால நம்ம பார்க்குறோம். நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் ஜனங்கள் கேட்டாங்க, திருச்சபைகள் கேட்டது. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் எஸ்ரா. அவர் தேறின வேத பாரகனாக இருந்ததுனால, அவர் கற்றுக்கொள்வதில் அதன் விளக்கங்களை கொடுக்கறதுல ரொம்ப தேறினவராக இருந்ததுனால கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்துச்சு. ராஜா அவன் கேட்டதெல்லாம் செஞ்சாராம். ஆமாம், இன்றைக்கும் கூட நீங்கள் கல்வி கற்றுக்கொள்வதில் விட்டுறாதீங்க, வேதத்தை கற்றுக்கொள்வதை விட்டு விடாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் இதை கற்றுக்கொண்டீங்கன்னா கற்றுக்கொள்கிறவர்கள் மேலே கட்டாயம் கர்த்தருடைய கரம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் விரும்புகிறத கேட்கிறத ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ராஜா எப்படி அந்த எஸ்ராக்கு செய்தாரோ அதே போல் செய்வார். நம்முடைய தேசத்தில் அதே போல் நம்ம சுற்றி இருக்கிற தேசங்களே கல்வி கற்றவர்களுக்கு தான் இன்றைக்கு சிறப்பு இருப்பது போல நீங்களும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்வி தான் உங்களையும் என்னையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஒருவேளை அன்றைக்கு வந்த மேலை நாட்டு மிஷினரிகள் முதல்ல நம்ம கையில் கொடுத்ததே கல்வியும் இந்த பேனாவும் தான். ஆண்டவரையும் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்பதாக அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு நமக்கு கொடுத்தது இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா கூட இவங்களுக்கு கல்வி தேவை என்று சொல்லி அந்த கல்வியை முக்கியப்படுத்தினார்கள். இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த ஜாஃப்னா நம்ம பார்த்தோம். அந்த ஜாஃப்னாவில் இருக்கின்ற அந்த லைப்ரரியில் தான் முதல்ல அந்த இலங்கை இராணுவம் குண்டு போட்டது. ஏன்னா அவங்க கல்வியை முதல்ல உடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் படிக்கின்ற அந்த படிப்பின் மேலே தான் முதல்ல குண்டு விழும். எனக்கு இது முடியாது, மேக்ஸ் முடியாது, சயின்ஸ் முடியாது, அது முடியாது, சோஷியல் சயின்ஸ் முடியாதுன்னு நினைக்கலாம். இல்லை, குண்டு முதல்ல பிசாசு அதெல்லாம் போடுவான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலண்டுன்னு சொல்லி இன்றைக்கி தம்பியே தங்கையே படிங்க, உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார். அதே போல் விசுவாச ஓட்டத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல் குண்டு எங்கே தான் போடுவான் தெரியுமா? பிசாசு. நீங்கள் பைபிள் வாசிக்கக்கூடாது என்பதில், பைபிள் வாசிக்கிறதுல தான் அதுக்கு நேரத்தை செலவிடக்கூடாதுன்னு சொல்லி முதல் குண்டை போடுவான். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு ரொம்ப வழி அவன் திறந்து கொடுத்து பைபிள் வாசிக்க வழி அவன் அடைச்சிருவான். ஆனால் வேதத்தை வாசிப்பதில், வேதத்தை கற்றுக்கொள்ள மறவாதிருங்கள். வேத வசனம் விளக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விளக்கை ஏற்றும். ஆண்டவர் விளக்கை ஏற்றணும்னு விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு முதல்ல தடை பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் வசனத்தை கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதுக்கு தான் தடை போடுவான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் பைபிள் வாசிப்பேன், தியானிப்பேன், என்ன நடந்தாலும் சரி காலையில் நான் பைபிளை தியானிச்சிருவேன், வாசிடுவேன், கற்றுக்கொண்டுருவேன், என்ன நடந்தாலும் சரி இரவிலே நான் வாசிப்பேன்னு சொல்லி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் சொல்வது போல இன்றைக்கு உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக கர்த்தர் மாற்றுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கல்வி கற்றுக்கொள்வதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வேதத்தை நாங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள நாங்கள் குறைவுபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கல்வியை தந்திருக்கீங்க. அப்பா, நாங்கள் எப்படியாவது படிக்கணும், எழுத்திலும் அதே போல் நாங்கள் வாக்கிலும் வல்லவர்கள் ஆணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. எங்கள் தம்பி தங்கை மாறை அப்போ அதே போல் குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை, பெரியவர்களை வாக்கில் வல்லவர்களாக, எழுத்தில் வல்லவர்களாக நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். அப்பா, எனக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிறேனேன்னு சொல்ல பிள்ளைங்க, அப்பா ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் என்கிட்ட கேட்கட்டும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. இன்றைக்கு உண்மை நோக்கி பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்போ உம்முடைய வாயிலிருந்து வருகின்ற அறிவையும் புத்தியும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தேசத்தில் உயர்ந்த ஸ்தலங்களை அமர பண்ணுங்க. அதிகாரமுள்ள பதவிகளை கொடுத்து எப்படி தானியேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ, அப்பா எப்படி அந்த பவுலுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ, எப்படி எஸ்ராவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ, அதே போல் வல்லமையுள்ள ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். நம்பிக்கை நீரையா, நம்பிடுவேனையா, நம்பிடும் எல்லாமே
உம்மிடம்தானையா நம்பிக்கை நீரையா, நம்பிடுவேனையா, நம்பிடும் எல்லாமே உம்மிடம்தானையா. நான் நம்பிடுவேன் நிச்சயமா, நிச்சயமா நம்பிடுவேன், நான் நம்பிடுவேன் நிச்சயமா, நிச்சயமா நம்பிடுவேன். நம்பிக்கை நீரையா, நம்பிடுவேனையா, நம்பிடும் எல்லாமே உம்மிடம் தானையா. வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தந்தவரே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவரே, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தந்தவரே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவரே. நீ சொன்னதை செய்திடுவீர், உம் வாக்குகள் நிறைவேறிடுமே. நீ சொன்னதை செய்திடுவீர், உம் வாக்குகள் நிறைவேறிடுமே. நம்பிக்கை நீரையா, நம்பிடுவேனையா, நம்பிடும் எல்லாமே உம்மிடம் தானையா. குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைத்தவர், குறித்த காலத்திலே எல்லாம் நிறைவேற்றுவீர். குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைத்தவர், குறித்த காலத்திலே எல்லாம் நிறைவேற்றுவீர். தாமதித்தாலும் பொய்யாவதில்லை, தரிசனங்கள் நிறைவேறிடுமே. தாமதித்தாலும் பொய்யாவதில்லை, தரிசனங்கள் நிறைவேறிடுமே. நம்பிக்கை நீரையா, நம்பிடுவேனையா, நம்பிடும் எல்லாமே உம்மிடம் தானையா. நான் நம்பிடுவேன் நிச்சயமா, நிச்சயமா நம்பிடுவேன், நான் நம்பிடுவேன் நிச்சயமா, நிச்சயமா நம்பிடுவேன். என் நம்பிக்கை நீரையா. அருமையான தம்பி தங்கைமாரே, நேயர்களே, கர்த்தர் உங்களை எழுத்திலும் வாக்கிலும் வல்லவர்களாக வைப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கற்றுக்கொள்வதை மறந்து விடாதிருங்கள், கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்